நீ எங்களோடு பேசு, எங்களோடு கூட பேசு. உம்முடைய நாமம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை கழித்துக்கொள். எழும்பு சீயோன். அப்படிதான் எழும்பு சீயோன் இல்ல, எழும்பு சீயோன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எழும்பு, மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, எழும்பு சீயோன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். எழும்புன்னா யாரை பார்த்து சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். படுத்திருக்கிறவனை பார்த்து எழும்புன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ற அந்த இடத்துல எழும்பு சீயோனே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்துல எழும்பு சீயோனே அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் விழுந்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். சோர்ந்து போய் முடங்கி படுத்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விழுந்து கிடக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். படுத்து கிடக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சோர்வின் நிமித்தமா, ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமா, ஏதோ ஒரு உபத்திரவங்களின் நிமித்தமா, ஏதோ ஒரு பாடுகளின் நிமித்தமா, ஏதோ ஒரு பேட்டின் நிமித்தமா, ஏதோ ஒரு வேதனை நிமித்தமா, அல்லேலூயா, யார் சோர்ந்து போய் முடங்கி போய் படுத்துக்கொண்டு ஆண்டவரே இனி என்னால் இந்த பூமியில உயிரோடு கூட வாழ முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் படுத்துக்கொண்டு முடங்கிக் கொண்டு இருப்பீர்கள் ஆனால், என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், எழும்பு சீயோனே. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பி விடுகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சீக்கிரமாய் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பேசேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு. யார் இந்த எலியா? கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா. ஒரு அரசாங்கமே இந்த எலியாவை கண்டு கலங்கினது. ராணியும் ராஜாவும் இந்த தீர்க்கதரிசியை கண்டு கலங்கினார்கள். அல்லேலூயா. எலியாவின் பெயரை கேட்டாலே அரசாங்கம் ஆட ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு எலியா வானத்திலிருந்து அக்னியை இறக்க பண்ணின ஒரு எலியா. அல்லேலூயா. தன் ஜெபத்தின் மூலமாக 3 வருடம் 6 மாதம் தேசத்தில் மழை இல்லாத போது ஜெபித்து வானத்தின் மதகுகளை ஜெபத்தின் மூலமாக திறந்து விட்ட ஒரு எலியா. அல்லேலூயா. 3 ஆண்டுகள் எசபேலும் ஆகாப்பும் சல்லடை போட்டு தேசமெல்லாம் கொலாவினாலும் தேவனாகிய கர்த்தர் ஆகாப்பின் கண்களுக்கும் எசபேலின் கண்களுக்கும் இந்த எலியாவை மறைத்து வைத்திருந்தார். இந்த 3 ஆண்டுகளும் அவர்களால் எலியாவை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. கர்த்தர் தன் செட்டையை நிழலில் வைத்து இந்த எலியாவை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அக்கினி இறங்கின உடனே 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அவர்களை வெட்டி போட்ட ஒரு எலியா. இவ்வளவு பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனுக்காக எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு எலியாவுக்கு என்ன ஆயிற்று? இந்த இடத்துல எங்கே போனது எலியாவின் விசுவாசம்? எங்கே போனது எலியாவின் ஜெப வாழ்க்கை? பயமில்லாமல் அரண்மனைக்குள்ளே சென்று ஆகாபுக்கு நேராக நின்று சவால் விட்ட எலியா ஒரு எசபேலின் பேச்சை கேட்டு ஏன் ஓடி போகிறான் வனாந்தரத்திற்கு? அன்றைக்கு இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லையே, அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லையே. அல்லேலூயா. அதை கண்டு ஓடி போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலைக்காரனை போய் நிறுத்தி மழை வருமா என்று பார்க்க சொல்லி, மழை வருமா என்று பார்க்க சொல்லி வேலைக்காரனை அனுப்பி வைத்த எலியா இப்பொழுது யாராவது கொன்று விட வந்து விடுவார்கள் என்று பார்ப்பதற்கு ஆள் வைத்து விட்டு தூரமா ஓடி போய் என் பிதாக்களை பார்த்து நல்லவன் அல்ல ஆண்டவரே என்னை எடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறானே, அந்த அளவுக்கு எலியாவுக்கு என்ன நடந்தது? அல்லேலூயா. ஒரு காலத்துல நீங்கள் பிரகாசித்து இருக்கலாம், ஒரு காலத்துல ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஒரு காலத்துல விசுவாசத்துல வீரனா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல பயங்கரமே ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களா இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா, ஒரு பயத்தை நிமித்தமா நீங்கள் ஏதோ ஒரு மூலையிலே இருப்பீர்களானால் உங்களை பார்த்துதான் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிற வார்த்தை, எழும்பு சீயோனே எழும்பு. அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லையே, அன்றைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இல்லையே, அன்றைக்கு இருந்த பரிசுத்தம் இன்றைக்கு இல்லையே, நான் விழுந்து விட்டேனே, அன்றைக்கு இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ முடங்கி படுத்துக்கொண்டு அங்கலாய்த்து படுத்துக்கொண்டு நான் நல்லவன் அல்ல, நான் பாவியாய் கிடக்கிறேன் என்று சொல்லி என்னை எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒரு சூறை செடிக்கடியில எலியா படுத்ததை போல நீயும் அதோ கற்றில ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல நீ படுத்துக் கொண்டு நல்லவன் நல்ல ஆண்டவரே என்னை எடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நீ விழுந்து கிடப்பாயானால் என் பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தர் போன அபிஷேகத்தை மறுபடியும் நான் உனக்கு கொடுப்பேன், இழந்து போன வல்லமையை மறுபடியும் உனக்கு கொடுப்பேன், இழந்து போன மகிமையான வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு கொடுப்பேன், இழந்து போன பக்தி வைராக்கியத்தை மறுபடியும் நான் உனக்கு கொடுப்பேன். திரும்பவும் நான் உன்னை கட்டி எழுப்புவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். நீ படுத்திருந்தால் அதுக்கு முடியாது, நீ எழும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உன் விழாவை கட்டி தன் தூதனை கொண்டு இந்த கால வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை எழுப்பி விடுகிறார். நீ எழும்ப வேண்டிய ஆள், நீ படுத்திருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ முடங்கி கிடக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ சாத்தானுக்கு சவால் விட வேண்டிய ஆள். இந்த உலகத்திலே இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற வேண்டிய ஒரு ஆள். உன்னை தான் பரிசுத்தமுள்ள தேவன் இந்த கால வேளையிலே உன் விழாவை கட்டி எழுப்புகிறார். எழுப்பு எழுப்பு சீயோனே எழுப்புகிறார், எழுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. படுத்தலுக்கு யோசிச்சு பாருங்க, எலியாவுடைய பழைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, இப்போ யோசிச்சு பாருங்க. சவால் விட்ட ஒரு எலியா, ஒரு பொம்பளை மிரட்டினது நிமித்தமா தன்னுடைய தேவனே தேவன் என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்தில் நிரூபித்து பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் நிரூபித்து காட்டின எலியா ஒரு எசபேல் மிரட்டினது நிமித்தமாய் தன் பிராணனை காக்க ஓடுகிறான். அல்லேலூயா. தன் ஜீவனை காப்பாற்ற ஓடுகிறான். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர். தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறான். பயந்துட்டான். என்ன தெரியுமா? ஒரு பொம்பளையோட கையில உயிர் போயிடக்கூடாது. ஆனா ஒரு 3 வருஷமா ஆண்டவர் தேசத்துல ஒரு அரசாங்கம் தேடியே எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஒரு பெண்ணு சவால் விட்டு என்ன செய்ய முடியுங்கிறத எலியா யோசிக்க முடியல. பயம் வந்துச்சு. எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. ஒருவன் மாதிரி மீதியா இருக்கிறேன், என்னையும் கொன்றுவாங்க நினைச்சிட்டு ஓடி போய் ஒரு சூர செடிக்கடியில படுத்துக் கொண்டான். முடங்கி படுத்துக் கொண்டான். போதும் போதும், பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கிறேன். ஏன்? ஒரு பயம் எலியாவை முடங்கி படுக்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. எழும்ப முடியாதபடிக்கு ஒரு பயம் எலியாவை போட்டு அமுக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில நீங்கள் படுத்திருக்கலாம். எந்த சூழ்நிலையாவது நீ முடங்கி படுத்திருக்கலாம். குடும்பத்தின் பாரம் உங்களை அழித்தது நிமித்தமாக நீங்கள் எழும்ப முடியாமல் நீங்கள் முடங்கி படுத்திருக்கலாம். பிள்ளைகள் எப்படி கரை சேற்ற போகணும் என்று நினைத்த உடனே ஒரு சோர்வு உங்கள் மேலே இறங்கின உடனே நீங்கள் முடங்கி படுத்திருக்கலாம். பிள்ளைகளை
சொல்லி ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்கள் முடங்கி படுத்திருக்கலாம். இந்த குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போகிறோம் என்று எண்ணி ஒரு கலக்கம் உங்களை பிடித்ததுனாலே நீங்கள் முடங்கி படுத்திருக்கலாம். அல்லேலூயா. என் பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமா என்று நினைத்த உடனே உங்கள் இதயத்தை ஒரு சோகம் பிடித்துக் கொள்ளும். பிடித்த உடனே நீங்கள் நிற்க முடியாதபடிக்கு தடுமாறி ஏதோ ஒரு மூலையில நீங்கள் அப்படியே விழுந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அந்தகாரங்கள் உன் குடும்பம் அவ்வளவுதான் முடிந்து போனது, இனி உனக்கு அவமானம் தான் நெஞ்ச போகிறது என்று சொல்லி ஒரு பக்கம் உங்களை பயன்படுத்துறது நிமித்தமா ஏதோ ஒரு சூரச்செடிகளிலே, ஏதோ ஒரு உருவுக்குள்ளே, ஏதோ ஒரு கட்டிலுக்கு கீழே, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் முடங்கி படுத்திருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் முடங்கி படுத்திருக்கலாம். எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஒரு பயம் உங்களை ஆட்கொள்ளலாம். நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போகிறேன். 52வது அதிகாரம் ஏசாயாவுல 2வது வசனத்தை வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. பாருங்க, என்ன தூசி அது? நீ எழும்ப முடியாதபடிக்கு ஒரு தூசி உன்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. நீ நிற்க முடியாதபடிக்கு ஒரு தூசி உன்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ எந்திரிக்க முடியாதபடி ஒரு பெரிய தூசி உன்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. நீ நிற்க முடியாதபடிக்கு தூசி அந்த குடும்பம் என்கிற குடும்பமா இருக்கலாம், அது பண பிரச்சனையா இருக்கலாம், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது எதிர்காலமா இருக்கலாம், அது குடும்பத்தின் சூழ்நிலைகளா இருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறதுக்கு நம்ம பார்க்கிறதுக்கு வித்தியாசம் அதுதான். கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? தூசியா பார்க்கிறாரு. நாம எப்படி பார்க்கிறோம்? மழையா பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறதுக்கும் நாம பார்க்கிறதுக்கு வித்தியாசம். என் குடும்பத்தை நானு எப்படி நடத்தி கொண்டு போகிறேன். ஐயோ, பெரிய மழையை போல இருக்குது. மழை அசையுமா? அசையுமா? தூசி அசையாது, பறக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை எனக்கு முன்னாடி வரும்போது அது பெரிய மலையப்பல் இருக்குது. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு நீ திருமணம் நடத்தி குடும்பத்தை பார்த்து ஐயோ அதுக்குள்ள நான் உயிரோடு கூட இருப்பேனா? நிறைய பேருக்கு சந்தேகம். என் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நான் பார்ப்பேனா? அல்லேலூயா. என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு செத்துட்டா நான் போதும். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் எடுக்கிற வரைக்கும் இருக்கலாம் பூமி. அல்லேலூயா. விசுவாசம் பாருங்க. பாருங்க, மழை, பெரிய மழை. அவங்களுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை ஒரு பெரிய மழையை போல இருக்குது. விளைவினம் பெரிய மழையை போல தெரியுது. வியாதி பெரிய மழையை போல இருக்குது. குடும்பத்தின் சூழ்நிலை மழையை போல இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியம் மழையை போல தெரியுது. அல்லேலூயா. பிசாசுகளை பார்த்தா ஐயோ பெரிய பெரிய மழையை போல இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்திட்டார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் விசாரிப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் தருவார் சொன்ன தூசி. அல்லேலூயா. நானு 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 சொல்ற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு மழை தான். சின்ன சின்ன காரியம் எல்லாம் ஒரு தலைவலி வந்தா கூட உள்ள ஏதாவது வந்திருக்குமோ மழை. பிள்ளைங்க நடந்து போகும்போது எப்பதான் நல்லவன் கிடைப்பானோ, எங்க இருப்பேன். அப்ப இப்ப வர ஃப்ரீயா உங்களுக்கு வந்தாதான் பாடப்பட்டு போறீங்க, வந்து நிம்மதியா ஓட போறீங்க. அல்லேலூயா. அப்படி எங்க இப்ப மாதிரி ஃப்ரீயா இருப்போம். இப்போ வலையை போட்டு கொண்டு வந்து உள்ள பாடப்படுத்திடலாம். கண்டிப்பா நம்ம நம்ம பிள்ளைக்கு ஒரு ராஜகுமாரன் இருப்பான். சொல்லுங்க பிள்ளைங்களா, எல்லாம் உள்ள ஆமீன் போட்டார். அதெல்லாம் உள்ள சொல்லி அடுத்த செகண்ட் ஆமீன் போட்டாச்சு. அல்லேலூயா. பசங்களுக்கு ஒரு ராஜகுமாரன் இருப்பான். நடத்துகிறது ஒரு பெரிய மழையை போல இருக்குது. எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறோம்? இந்த குடும்பத்தை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகிறோம்? பெரிய மழை. இந்த மாசத்துல ஆண்டவரே இவ்வளவு தேவை இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். பெரிய மழை. பிள்ளைகளை பார்க்கும்போது மழையை போல தெரியும். எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி கரசியத்த போகிறோம், ஒரு பயம் மழையை போல தெரியுது. வெளியே பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு சின்ன பயம் உள்ள வந்த உடனே ஒரு ஆளை சுருண்டுட்டா பாருங்க. அவனுக்கு என்ன பயம் வந்தது? எசபேல் சாவப்படாது.
எலியாவே நீ எசபேல் கையில சாக வேண்டிய ஆள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எலியாவுக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்த திட்டம் வேற. எலியாவுக்கு மேலாக தேவன் வைத்திருந்த நோக்கம் வேற. 1000 எசபேல்கள் எழுப்பினாலும் எலியாவுடைய ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் 1000 போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, உபத்திரவங்கள் வந்தாலும் பரவாயில்லை, பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு விரோதமா எத்தனையோ குடும்பங்கள் கோத்திரங்கள் எழுப்பினாலும் பரவாயில்லை, மொத்த பாதாளமே எழுப்பி உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் பரவாயில்லை, எலியாவுக்கு மேல் வைத்திருந்த திட்டம் வேற மாதிரி, உங்களை அழைத்துக் கொண்ட நோக்கம் வேற, உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் வேற, உங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் வேற, உங்க மேல தேவனாகிய கர்த்தர் அழைப்பு கொடுத்த நோக்கம் வேற. அல்லேலூயா. 1000 எசபேல்கள் எழுப்பினாலும் எலியாவை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் எழுப்பினாலும் உங்களுக்கு விரோதமா பாசான் தேசத்து படத்தை எதிர்த்து நின்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு வழியாய் வருகிறவர்கள் விரோதமா 7 வழியாய் திரும்பி ஓடுவார்கள். எசபேலுடைய சவால் எலியாவை ஒன்றும் செய்ய முடியவில்லையே. அல்லேலூயா. எலியாவுக்கு மேல தேவன் வைத்திருக்கிற திட்டமே வேற. எலியாவுக்கு தெரியல. சில நேரத்துல தேவனுடைய திட்டம் உங்களுக்கு தெரியாத படியினால் தான் வீணா நீங்க புலம்புறீங்க. முதல்ல அதை கேட்டு வாங்குங்க. உங்க மேல தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு உங்களுக்கு தெரியல, அபிஷேகத்துடைய நோக்கம் உங்களுக்கு தெரியல, உங்களை அழைப்பதுடைய திட்டம் உங்களுக்கு தெரியல. கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியாதனால அடிக்கடி நான் செத்து போகிறேன், அடிக்கடி செத்து போகிறேன், நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை, நான் போய் சேர்ந்துறேன். அடிக்கடி எல்லா வீடுகளும் யூஸ் பண்றேன். நான் சொல்லவே மாட்டேன். என்ன வந்தா சொல்ல மாட்டேன். சாகரங்கிற வார்த்தை வாயில் வரவே வராது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே வராது. அல்லேலூயா. நமக்கு 2 மாடல். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. அவன் கொன்று போடுகிறான், இவரு எடுத்துக்கொள்கிறார். என் ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறேன். காலம் முடிவதற்கு முன்பதாக அழைப்பு தெரியல, தேவ திட்டம் உங்களுக்கு தெரியல. இந்த முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் அழைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்பத நோக்கத்தை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்க. செத்து போற செத்து போற செத்து போறங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சு போறப்ப எலியா பேசினாலும் ஒரு அரசாங்கத்துடைய ராணி வந்து நம்ம மிரட்டி, உங்களை எந்த ராணி மிரட்டினா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. சின்ன சின்ன கடன் பிரச்சனைக்கு நான் செத்து போறேன்றீங்க, சின்ன சின்ன பிறவிக்கு செத்து போறேன்றீங்க, குடும்பத்துல சண்டை வந்துட்டு அடுத்த வார்த்தை எடுத்த உடனே நான் செத்து தொலைஞ்சாதான் நல்லா இருக்கும். கர்த்தர் பார்க்கிறாரு, நான் வாழ்க்கைக்கு நினைச்சவன் ஜாக்கிரதை ஜாக்கிரதை இருக்கிறான். அல்லேலூயா. சாக போன கூப்பிட்டு தான் உங்க ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்கேயோ மூளையில கிடந்த உங்களை தான் அழைச்சு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வாழ்க்கையை திருப்பி கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுக்கிடையில மறுபடியும் எலியா சொல்றாரு, நான் செத்து போறேன் அப்படி சொல்லவே கூடாது. அது தவறான ஒரு வார்த்தை. எலியாவுக்கு மேல இருக்கிற தேவனுடைய திட்டம் வேற, எலியாவுக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் வேற. அவன் மரிக்க பூமியில மரிக்க எல்லாரையும் போல அவன் மரிக்க வேண்டிய ஆள் கிடையாது. எசபேல் எழுப்பலாம், ஆகாப் எழுப்பலாம், எத்தனை விரோதமான பாவங்கள் தீர்க்கதரிசிகள் எழுப்பலாம், எத்தனை விரோதிகள் வேணா எழுப்பலாம். ஆனால் எலியாவை ஒன்றும் செய்ய முடியாது. தேவ தரிசனம் ஒரு மனிதனுக்கு மேல் இருக்குமானால், தேவ திட்டம் ஒரு மனிதனுக்கு மேல் இருக்குமானால், எந்த தேசமும் தேசத்தில் உள்ள அரசாங்கமும் தேசத்தில் உள்ள மனிதர்களும் எந்த பிசாசும் அவனுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவன் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறதுனாலே, தேவ திட்டம் இருக்கிறதுனாலே அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் அழைத்த நோக்கத்தை முதல்ல கேட்கணும். என்னை எதற்காக நீங்க அழைச்சு, என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் என்ன, என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் என்ன, வரும் காரியங்களின் இடத்துல கேள்விகள் கர்த்தர் சொல்றாருல்ல. நம்ம ஆளுக்கு இதெல்லாம் நம்ம ஆளோட கேட்காம கிளிஜோசிக்காரங்க போய் கேட்டுக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் நல்லவர். வரும் காரியங்களை கர்த்தர் எங்கிட்ட கேளுங்கிறார். வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னை அழைத்து நோக்கம் என்னன்னு போய் கேளுங்க. என்னை எதற்காக அழைச்சிங்க ஆண்டவரே கேளுங்க. சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அழைச்சிங்கன்னு கேளுங்க, நான் கேட்பேன். அதெல்லாம் எனக்கு தேவ ராஜ்யம் கட்டப்படும் பூமி. ஆமென். போய் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. என்ன ஆண்டவரே எங்களை
அழைச்ச நோக்கம் எதற்காக, எங்களை அபிஷேகம் பண்ண நோக்கம் எதற்காக, அதுக்கு இடையில எத்தனை தடவை சாகிறேன் ஜாகிறேன் ஜாகிறேன் ஜாகிறேன், முதல்ல போய் மன்னிப்பு கேளுங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் வாழ வைக்கிறேன் வாழ வைக்கிறேன் வாழ வைக்கிறேன் தான் சாகிறேன் ஜாகிறேன் ஜாகிறேன் அவிவிசுவாசி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எலியா பாருங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள பயம் போட்டு அமுக்கிருச்சு. உங்க பார்வைக்கு எதெல்லாம் மழையா தெரியுதோ, என் பிள்ளையை எப்படியப்பா கரை சேர்க்க போகிறா, அவ்வளவுதான். இது இப்பதான் பிறந்திருக்குது, இது வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுத்த மாதிரி சேர்த்து கழிச்சிட்டோம். பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஒரு கழிப்பு. அது வரைக்கும் எனக்கு விலங்கு இருக்குமா, அது வரைக்கும் இருந்துட்டா போதும், அதுக்கப்புறம் கூட நான் கீழே விழுந்தா பரவாயில்ல, அதுக்கப்புறம் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதெல்லாம் மழையை போல யோசிச்சு 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 எழுந்திருக்க முடியாதபடி அந்த தூசி உங்களை போட்டு அமுக்கி வச்சிருக்கேன். தூசி அப்படியே போட்டு அமுக்கி எழுந்திருக்கவே முடியல. சின்ன சின்ன காரியங்களுக்கு நீ சபை முழுமுறுக்கிற விசுவாசிகள் பேர் என்னங்க? சபைக்கு என்னங்க பேரு? என்னது பேரு? விசுவாசிகள். அவங்களுக்கு பேர் என்னங்க? யார் அதை சொல்லணும்? யார் விசுவாசமா இருக்கிறான்னு அவங்க தான் அதை பேசணும். முறுமுறுக்காக விசுவாசி. அடிக்கடி செத்து போறன்னு சொல்ற விசுவாசி கிடையாது. ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுகிறது தான் விசுவாசி. நல்லது கொடுக்கும்போது வாங்கிக்கிறது, கெட்டது கொடுக்கும்போது ஏன்டா உள்ள பண்ணுவேன் அப்படிங்க. அல்லேலூயா. ஏன்டா சர்ச்சுக்கு போனோமானே தெரியலையே, அவன் அது விசுவாசி. அர்த்தம் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பார்த்த இடத்துல ஒரு இருதயம் சோர்ந்து போயிருச்சுனாலே நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும். ஆள் வெள்ளனா இருக்கிறீங்க, 4 ஆள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. அந்த சின்ன இருதயத்துக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சுனாலே உங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன் சிஸ்டர் நீங்க எந்த சபையிலுமே செய்ய முடியும்? மனசே சரியில்லைங்கிறது. என்ன சரியில்லை? சரீரம் நல்லா இருக்கு. அப்ப இந்த சரீரத்தை எது அமுக்கிருச்சு? மனசு போட்டு அமுக்கிருச்சு. சரீரத்துல பலம் இருக்குது, ஆனா மனசு சரியில்லாததுனால எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இப்ப எலியாவுக்கு இன்னும் ஊழியம் நிறைய இருக்குது. எலியா செய்ய வேண்டிய காரியம் போய் நீ எகுவை பார்க்கணும், எலிசாவை பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன செய்வா? அல்லேலூயா. ஏகப்பட்ட ஒர்க். நீ அவனோட ஒர்க் பினிஷ் ஆக போறது இனிமேல் தான். அதுக்கு முன்னாடி இவன் இடத்துல பயந்து போய் முடங்கி படுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி எழுப்ப வேண்டிய ஒரு ஆளு. தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க, எந்த சத்துருவும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இடையில நீங்க தான் தேவையில்லாம பயந்து படுத்துருக்கீங்க. என்ன ஆகும்? மழை, ஐயோ பிள்ளைய கரை சேர்க்க போறது மழை, படிக்க வைக்கிறது மழை, விளைவிலமா படுத்துட்டா மழை, சரியாகுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்ததியை நான் பாப்பனா மழை, இந்த கடன் பிரச்சனை மழை, ஐயோ பண பிரச்சனை மழை, நான் ஒரு மாசத்துக்கு எப்படி நான் கடந்து கொண்டு போகிற அந்த மழை. கர்த்தர் சொல்றாரு தூசி. என்னங்க கர்த்தர் சொல்றாரு? என்னங்க நம்ம பார்வைக்கு ஆண்டவர் பார்வைக்கு வித்தியாசமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மழையா பாப்பீங்க, அவர் தூசியா பார்ப்பார். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க வியாதியை மழையா பார்த்தா வியாதியை அவர் தூசியா பார்ப்பார். பண பிரச்சனைங்கிற மழையா பார்த்தா அவர் பண பிரச்சனையை தூசியா பார்ப்பார். நோயை நீங்க மழையா பார்த்தா நோயை அவர் தூசியா பார்ப்பாரு. ஆமென். போய் போ அப்படின்னா அவர் அற்பமா பார்ப்பார். தூசி அவருக்கு. ஏங்க மரணத்தையே தூசி மாதிரி தான் அவர் பார்த்தார். அல்லேலூயா. அதனால அந்த வீட்டுல போன உடனே ஏன் அழுது சங்கடி பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில பார்க்க புள்ள தூங்கிட்டு இருக்குதுங்க. தூசி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எப்படி பார்க்கறாருங்க? தூசியா பார்க்கறாரு. இப்ப ஆண்டவர் பார்க்கற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தூசி என்ன ஆயிடும்? தூசி என்ன ஆயிடும்? தூசி என்ன ஆயிடும்? நம்ம ஒட்டிட்டு இருக்குது. எப்போ பறக்குது? எப்போ பறக்கும்? என்னங்க? காத்து வந்தா பறந்துடும். பரிசுத்த ஆவியானவர் என்கிற காத்து உங்க மேல வந்த உடனேயே உங்களை அமுக்கி வச்சிருக்கிற தூசிங்கிற காத்தெல்லாம் பறந்து போயிடும். தூசியெல்லாம் பறந்து போயிடும். அல்லேலூயா. பறந்து போயிடும். ஆண்டவர் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கறது கிடையாது. மழையை பார்த்தா அசைவே அசையாது. தொட்டு தொட்டு பார்க்குறீங்க, நல்லாவே தான். எப்போ மாறும், எப்போ மாறும், எப்போ மாறும், எப்போ மாறும். ஏன்னா மழையை பார்த்தீங்களே. அல்லேலூயா. அதை நீங்க எப்படி பார்க்கணும்? தூசியா பார்க்கணும். பண பிரச்சனையே இயேசுவின் நாமத்துல போ அப்பால. பலவீனமே இயேசுவின் நாமத்துல போ அப்பால.
கடன் பிரச்சனையே இயேசு நாமத்துல போ அப்பான்னு சொல்லி வாங்கிட்டே இருக்க கூடாது. அப்பால போட்டு இப்பாலே வாங்க கூடாது. ஆண்டவர் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கணும். கடன் வாங்க மாட்டேங்க ஒரு முடிவு எடுக்கணும். வட்டிக்கு வாங்கியே குடும்பத்தை நடக்கிற ஆட்கள்லாம் உண்டு வெளியே. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வட்டிக்கு வாங்கியே குடும்பத்தை நடத்தலாம். என்ன பிரதர், கிறிஸ்டியன் குடும்பம் தான். வட்டி கந்து வட்டிக்கு வாங்கி குடும்பத்தை ரன் பண்றாங்க. எப்படி கட்டணும் யோசிங்க. எனக்கு சம்பாதிச்சு மொத்தமா வாங்கிடுவாங்க. சம்பாதிச்சு மாசம் கட்டிடும். அது வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவனுக்கு கட்டுறது சம்பாதிச்சு பணம் வாங்காம குடும்பத்தை நடத்தினா அது வாங்கி பழகிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க அப்படியே இருக்கிறாங்க. நான் கேட்டும் போட்டேன், சொல்லி முடிச்சு வந்துட்டேன் நான். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, அதை தூசியா பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாருங்க? கர்த்தர் சொல்றாரு, அதை உத்தரை விட்டு எழுந்து, அதை உத்தர தள்ள முடிங்கிறார். ஒண்ணுமே இல்லை. தேவன் என்னைக்கு உங்களை அழைச்சாலோ அன்னைக்கே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 19ஆம் அதிகாரத்துல வெளியே படுத்த சூரச்செடி கடியில். அப்புறம் ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போது தட்டி எழுப்பி எழுந்து. நீ எங்க படுத்திருக்கிற? நீ யார் தெரியுமா? நீ தீர்க்கதரிசி. எழுந்து. நீ படுக்க வேண்டிய இடம் சூரச்செடி அல்லப்பா. நீ தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டியவன். இந்த பூமியிலே சாகாமலைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டியவன். தேவன் தம்முடைய சுழல் காற்றினாலே உன்னை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவன். நீ அக்கினி ரதங்களை பார்க்கிறவன். நீ யெகூவையும் எலிசாவையும் அபிஷேகம் பண்ண வேண்டியவன். நீ அல்லேலூயா. உனக்கு பின்னாடி இவள் ஊழியர்களை எழுப்பிவிட வேண்டிய ஆளு நீ. நீ ஏன் இங்கு படுத்திருக்கிற? பயம். இந்த பயத்துக்கு மார்க் இடம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது ரொம்ப பொல்லாதது. நம்ம செய்ய வேண்டியதை செய்ய விடாம தடுத்துரும். இந்த பயம் உள்ள வந்துருச்சுனால செய்ய வேண்டியதை செய்ய விடாம தடுத்துரும். இதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. தூசியா பாருங்க, தூக்கி போடுங்க வெளியில. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற. அப்ப அந்த கனியை கொடுத்தது யார்? கொடுத்தவர். அல்லேலூயா. கொடுத்தவர் நடத்துவார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், கர்த்தர் பிள்ளையை படிக்க வைப்பார். கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார், கர்த்தர் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பார். தூசி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை அபிஷேகம் பண்ணி அழைத்து இருக்கிறார். கர்த்தர் கடைசி வரைக்கும் நடத்துவார். கைவிட்டு போனா அவருக்கு தான் கெட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாம் தூசிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாள் விட மாட்டார். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். மகிமையை யாரும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அதனாலதான் மோசே சொல்றான், மேக்கப் போட்டா வனாந்தரத்துல வெட்டி போட்டீங்கன்னா சுற்றில இருக்கிற ஜாதியெல்லாம் பார்த்து கூட்டிட்டு போய் கானானை கூட்டிட்டு போற சொல்லி வனாந்தரத்துல வெட்டி போட்டாரேன்னு சொல்லுவாங்களே. சொன்னேன் சரி போ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விட மாட்டார், கைவிட மாட்டார். அழைச்சா நடத்துவார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். பக்கத்துல கைவிட சொல்லுங்க, அழைத்தவர் கடைசி வரை உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கருவுல எத்தனை குழந்தை கலைஞ்சு போச்சு. 8 மாசத்துல 9 மாசத்துல 10 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி இப்படி எல்லாம் போச்சு. எல்லாம் 9 மாசம் நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள உட்காந்து வெளியே வந்து 10 மாசம் உள்ள உட்காந்து எத்தனை கிலோ மேல விழுந்தோ, எத்தனை கல்லு மேல இடிச்சதோ, எந்த பாத்ரூம்ல வழியில் விழுந்தாங்களோ, எந்த வண்டியிலிருந்து கீழே விழுந்தாங்களோ தெரியல. அம்மா போய் கேட்பாருங்க, உன்னை பெற்றெடுக்கிறவர்கள் நான் பட்ட பாடு பாப்பா அப்படிமா. அத்தனையும் தாண்டி வெளியே கொண்டுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் பாடுபட்டு தெரியுமாடா நீ அப்படிமா. நான் உள்ளே அந்த ஃபைட்டு டம்மு குத்தி எல்லாம் பண்ணி வெளியே வந்து அங்கேயே ஒண்ணு ஆளு. நீங்க போய் கேட்டு பாருங்க, உங்க அம்மா இருந்தாங்கன்னா போய் கேட்டு பாருங்க. என்னம்மா எப்படிமா? ஐயோ ஏன் கேட்காதீங்க. கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல கர்த்தர் காப்பாத்திட்டார். இந்த பண்ண இத்தனையும் தாண்டி நம்ம வெளியில கொண்டு வந்த ஆண்டவர் நம்மளை பாதியில விட்டுருவாரா? யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு.
அல்லேலூயா. சும்மா யாரையும் கர்த்தர் அழைக்கல. பேதுரு அழைச்சா ஒரு நோக்கம் இருக்கு, 12 அப்போஸ்தலர் அழைச்சா ஒரு நோக்கம் இருக்கு, பவுல் அழைச்சா ஒரு நோக்கம் இருக்கு. யூதாஸ் செத்து போனதுக்கு அப்புறம் மத்தியாவை கூட்டு உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு சொன்னாங்க. யூதாஸ் செய்ய வேண்டிய வேலை செய்யறா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அழைச்சதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. வேதத்துல தேவனாகிய கர்த்தர் எத்தனை பேர் அழைச்சாரோ அத்தனை பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்ச தாவீதை போய் அபிஷேகம் பண்ணா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சவுல் வீட்டுக்குள்ள கழுதை காணாம போனா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 ஏர் கூட்டி ஓட்டி கொண்டிருக்கிற எலிசா மேல எலியா போய் சால்வையை போட்டா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. குழந்தை இல்லாத மனோவா குடும்பத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் பேசுறார், உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போற, சிம்சோன் வெளியில வர போறான் அப்படின்னு. அவன் தான் ரட்சகனா வெளியே வர போறான். கருவழி அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்ல. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவங்க அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் யோவான் ஸ்நானகன் பிறந்தான். அவனுக்கு மேல ஒரு நோக்கம் இருக்குது. அவன் கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாகவே பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. எல்லாருக்கும் பைபிளை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் மேலே ஒரு நோக்கம் இல்லாம தேவன் யாரையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்களை மாத்திரம் சும்மா அனுப்பிடுவாரா? யோசிங்க. அல்லேலூயா. உங்களை அழைச்சதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. உங்க மேல ஒரு தேவ திட்டம் காணப்படுது. கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்துக்காக கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க முடங்கி படுக்க வேண்டிய ஆள் அல்ல. நீங்க முடங்கி கிடக்க வேண்டிய ஆள் அல்ல. நீங்க எழும்ப வேண்டிய ஒரு ஆள். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவோ தடவை சோர்வுகள் வந்தது, எவ்வளவோ தடவை பலவீனங்கள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் சரீரத்திலே வந்தது, எவ்வளவோ விதமான வியாதிகள் வந்தது. முடங்கி படுத்த நாட்கள் எல்லாம் உண்டு. கர்த்தரை எழுப்பி நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பக்கம் பாடு போராட்டம் வரத்தான் செய்யும். ஆனா எழுப்புகிறவர் கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எலியா படுத்து கிடக்கிறார். கர்த்தர் எழுப்புறார். எலியா எழுந்து, எலியா எழுந்து. அந்த வார்த்தை சொல்லுங்க. படிக்காதீங்க. ஒரு தூதன் அவனை தட்டி படுத்தா கூட விட மாட்டார். அந்த தேவத்திட்ட நிறைவேறுகிற வரைக்கும் தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு, போஜனம் பண்ணு, எழுந்துரு, போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட சுட பின்மாறி போனா நம்ம ஆண்டவருடைய வல்லமை நீங்க டேஸ்ட் பண்றதே. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படிங்க எப்படிதான் ருசிச்சு சாப்பிடுவீங்களா? பைபிள்ல ருசித்து பாருங்கள். இதெல்லாம் உட்காந்து டேஸ்ட் பண்ணுங்க. தனியா உட்காந்து தன்னை போல சிரிப்பு வரும். பேதுரு பண்ற ஜோக்கெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பயங்கரமா இருக்கும். தன்னை போல குலுங்கி சிரிப்பீங்க. பின்மாறி போயிட்டான். எல்லாரும் போன தான் கெட்டதுன்னு தான் வனத்தை கெடுத்து கொண்டு போனா அந்த இடத்துல 12 பேர் போயிருக்கிறாங்க. பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கான்னு மறுபடியும் கேட்கிறார். வேணுங்கினேன். அங்க ஒன்றும் கிடைக்கும் தெரியாது. கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை, அகப்படவில்லை. சரி வாங்கன்னு வந்தா இங்க என்ன வச்சிருக்கிறாரு? மீன் ஃப்ரை. மீனை சுட்டு சுட 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 பின்மாறி போனவங்க நானங்க லெதர் பெல்ட் சாப்பிட்டேன். அல்லேலூயா. பின்மாறி போனவங்களுக்கு சுட 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 அப்படியே எடுத்து பிளைட்ல வச்சு நான் சாப்பிட்டு பண்ணா எவ்வளவு கேட்க யாருக்கு பயமாக கேட்க நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிடும். அவங்ககிட்ட வேலை போடுற வரைக்கும் கர்த்தர் நல்லவே நல்லா சாப்பிட்றாங்க. ஆண்டவர் கொடுக்குற சுட் கொடுக்குறாரு. இந்த இடத்துல பார்த்தா பயந்து போய் வந்து அவனுடைய மண்டையில அடிச்சு எழுப்பி ராஸ்கல் 3 வருஷமா நான் அவனை காப்பாத்தலையா? எசபேல் அன்னைக்கு வந்து சொல்லலையா? ஆகாபுக்கு பண்டிகை சத்தியமா வாங்கிட்டானே. ஏறி காட்டுறங்கடையில வச்சு சாதிபாத் வீட்டுல வச்சு அவனை காப்பாத்தலையா? இன்னைக்கு கேட்ட சூரச்செடிக்கு படுத்து இருக்கிற மரமண்டை எந்திரா அப்படி சொல்லி இருக்கணும். ஆனா அவருக்கு அது வேற மாதிரி. நம்ம வியாகுலத்தை, நம்ம துக்கத்தை, நம்ம வேதனையை புரிஞ்சுக்க ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. பாவம் ஏதோ ஒரு பயம் அவனை போட்டு அழுத்திருச்சு. நல்லவன் தானே, பரவாயில்ல வெளியாவே எழுதுது. ஏன்பா படுத்துட்டேன் முடிச்சு பார்த்தா அட என்ன இருக்குதுங்க சொல்லு பார்க்கலாம். அட முடிச்சு பார்த்து என்ன இருக்குது? அட அட அல்லேலூயா. கடலில்
வானத்தில் சுடப்பட்ட அடை. சுட 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 அப்படி கூட ஆவி பறக்குது. அப்படி வச்சு தண்ணியும் வச்சுட்டேன். நம்ம தண்ணியெல்லாம் வைக்க மாட்டோம் வீட்டுல சாப்பிட்டா. விற்கனா தண்ணி கொண்டு வரும். சில வீட்டுல சாப்பாடுக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. வீட்டு போறவா ஆனாதான் ஓடி போயிருக்காங்க. அந்த அண்டாவை தள்ளி குடத்தை தள்ளி கொண்டு வந்து தப்புன்னு கொண்டு வந்து மூக்கு வாயெல்லாம் ஊற்றி அப்படிங்க பண்ணிடுவோம். தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவருக்கு அடை சட்டை விற்கணும் அவருக்கு தெரியும். நம்ம பண்ணு சாப்பிட்டோட தண்ணி கொடுக்க மாட்டோம். எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. அழகா பார்த்து முடிச்சு பார்த்தா தலையில் சுடப்பட்ட அடை. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஓ, பாத்திரத்தில் தண்ணீர். பாத்திரத்தில் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இதெல்லாம் உட்கார்ந்து ரசிங்க. அல்லேலூயா. பாத்திரத்துல தண்ணீரும் இருந்தது. இவர் பாருங்க, இவருக்கு வாசிங்க. அப்பொழுது அவன் புசித்து அவர் நல்லா சாப்பிட்டு குடித்து எங்கிருந்து வந்துச்சு வந்தது கொடுத்த தேவனுக்கு சோத்திரம். நானே சோழச்செடிகள் படுத்திருக்கிறேன். இது சுற்றி வச்சு பார்த்தா வனாந்தரம். அடை எப்படி கிடைச்சு? என்ன கடை இருக்கிறதா? எங்க இடத்துல சாப்பிட்டுருந்தா? நீ எப்படி வந்துச்சு? ஒரு தேங்க்ஸ் பண்றானா பாருங்க, ஒரு நன்றி சொல்றானா பாருங்க. இல்ல, நல்லா கப 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 அடிச்சு புசித்து குடித்து திரும்ப படுத்துட்டார். அதுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. முதல்ல தூக்கம் எம்டி ஸ்டமக்லயே வந்துருச்சு. இப்ப சாப்பிட்டா தூக்கம் இன்னும் நல்லா வரும். இன்னும் பயம் போட வெளியில. ஆனா நம்ம கொடுக்க நினைக்கிறீங்களா? நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு தான் சொன்ன குளிக்க. ஏன்னா வரமாட்டேன் 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 ஒரு நாள் கூட நான் வரேன்னு சொல்ல. ஒரு நாள் கூட உள்டே மொழியத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி வாய் தவறு கூட சொல்ல மாட்டேன். இருக்கிறத சொல்லி பார்த்துட்டாங்க, என்னென்னமா பேசி பார்த்துட்டாங்க. நான் வர மாட்டேன். உங்களோடு பேசின அந்த இயேசுவானவர் ஆண்டவர் என்னோடு பேசும். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் வர மாட்டேன். விட்டா நினைக்கிறீங்க? அவர் புள்ளி வச்சுட்டாருன்னா வச்சதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் முன் குறிச்சாருன்னா குறிச்சதுதான். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ட்டாருன்னா 4 கால் சொன்னா சொல்ற ஆள் அவர் பத்தி தெரியாது. யோனா வேணும் அப்படின்ட்டாருன்னா யோனா தான். அல்லேலூயா. ஜான் வேணும், ஜானை கொண்டு தான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். அப்படின்னா ஜான் 5 வருஷம் வரமாட்டேன்னு சொன்னாலும் 6ஆவது வருஷம் எடுத்து 5 வருஷம் ஊழியம் செய்ய வைப்பார். முதலே வந்து அல்லேலூயா. மாட்டேன், ஒரு நாள் கூட வரமாட்டேன். எனக்கு நீ வேணும்னா வேணும்னா தூங்கும் போது, எழுந்திரிக்கும் போது, சாப்பிடும் போது, போகும்போது, வரும்போது, குளிக்கும் போது, உட்காரும் போது, நடக்கும் போது, எல்லா இடத்துக்கு வா வா. என்னை ஏன் விடவே மாட்டேங்க? என்னை போட்டு ஏன் டார்ச்சர் பண்றீங்க நீங்க? நான் பாருங்க யோனா மாதிரி பேசுறேன். ஆமா, என்னை விட்டுரு. நீங்க எதிர்பார்க்கறதுல நான் செய்ய முடியாது. நீங்க பாக்குற அளவுக்கு எனக்கு ஞானம் புத்திலாம் கிடையாது. நீங்க என்ன விடுங்க, நான் வர முடியாது அப்படின்னா நீ வா, எல்லாம் நான் தரேன். அதெல்லாம் வரமாட்டேன். எங்கேயாவது நிறுத்திடுவீங்க, பிரச்சனை பண்ண சொல்லுவீங்க. பிரச்சனைலாம் வராது. நான் கூட நடக்கிறேன். அந்த வேலையே வேணாம். இது தரிசனத்துல நேரடியாக இயேசுவை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். நான் வரமாட்டேன் ஆண்டவரே, கொஞ்ச நாள் வீங்கிற சொல்றாரு. நானும் சரி விட்டாரா? எலியா செய்ய வேண்டியது எலியா தான் செய்ய முடியும். எத்தனை இயேசுவை சவால் இருக்காங்க பரவாயில்ல, உங்களை கொண்டு செய்கிறதை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய முடியுமா? எத்தனை போராட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. எத்தனை பாடு இருந்தாலும் பயப்படாதீங்க. சின்ன சின்ன பிளவின தூசி மாதிரி இருக்கிற பிளவினத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன ஆனாலும் இயேசு என்ன உங்க வாழ்க்கையில சொன்னாரோ அது நிறைவேறும். சாத்தா உங்க வாழ்க்கையில எதை சொல்லி மிரட்டினானோ அது நிறைவேறாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் நிறைவேற்றியும் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருன்னு இருக்கட்டுமே, ஒரு பயங்கரமான சொந்தக்காரங்க சவால் விடுவாங்க. சில நேரத்துல நீ கெட்டு சீரழிகிறத பார்த்து நான் சிரிக்கத்தான் பரவிறப்ப மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறத பார்த்தோன்னு ஒவ்வொரு அழுகிறான். ஏசு வீரோடு இருக்கிறார். இன்னும் மேல போறோம், இன்னும் ஆசீர்வாதம் வரப்போகிறோம், இன்னும் வாக்குத்தத்தத்தை சோதரிக்க போகிறோம், இன்னும் கர்த்தர் மேல 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 கொண்டு போகத்தான் போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வந்துட்டே தான் இருக்க போகுது. இது ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? ஆசீர்வாதத்துக்கு ஊற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஊற்று தொடங்கிருச்சு.
ஆமென். நம்புங்க, விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஊற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது கர்த்தரா நிறுத்தினாலும் நிறுத்தப்படும், அது வரைக்கும் நிறுத்தப்படா. அல்லேலூயா. நீ எவ்வளவு பேர் பார்த்தாலும் பரவாயில்லை, எலியாவை கொண்டு செய்வது எலியாவை கொண்டுதான் செய்து முடிப்பார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு சொன்னதை எலியா மூலமாகவே நிறைவேற்றி முடிக்கிறார். இவர்தான் தேவையில்லாம பைக்கு படிச்சுக்கிறார். கர்த்தர் எழுப்பி அடையெல்லாம் கொடுத்து தண்ணி கொடுத்து மறுபடியும் திரும்ப மறுபடியும் வந்து அவரை கட்டி எழுப்பி ஒரு இடம் பத்தாதத்தை படுத்தார். எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவர் எழுந்திருந்து புசித்து மறுபடியும் வேண்டாம் தொடர்ந்து சாப்பிட்டுங்க, மறுபடியும் புசித்து குடித்து அந்த போஜனத்தை இப்ப எலியாவை பார்த்து சொன்ன, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது. மேல இருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசா இருக்குது, உன் மேல இருக்கிற அழைப்பு ரொம்ப பெருசா இருக்குது, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெருசா இருக்குது, நீ சுதந்திரிக்க போக வேண்டிய தேசம் பெருசா இருக்கிறது. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பயங்கரமாய் இருக்கிறது, நான் உன்னை கொண்டு நிறைவேற்றிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க படுக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ செய்ய போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்குது. நீ பரலோகத்தின் வேலை உன் மேல அநேகமா வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பரலோகத்தின் வேலையை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை அமுக்க முடியாது, இந்த உலகம் உன்னை பயப்படுத்த முடியாது, இந்த உலகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உலக மனிதர்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பரலோகத்தினால முத்திரிக்கப்பட்டிருக்கிறவன், பரலோகத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நீ வைக்கப்பட்டிருக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது எலியா. சாப்பிட்டு மறுபடியும் நடந்து போய் கெபிகள் படுத்து கெபிகள் போய் போகுங்க. பாருங்க, அங்க காத்து வந்து அக்கினி வந்து காத்து வந்து புயல் வந்து அப்படி இப்படி வந்து விளைவா பலர் கர்த்தர் வந்து பிரயாணம் போ. அங்கதான் கர்த்தர் பேசுறார். அந்த போஜனத்தின் பிரயாணத்தினால் 40 நாட்கள் என்னங்க கர்த்தர் 2 அடைய கொடுத்து 40 நடக்குது. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபுட் கொடுத்துருப்பாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த எலியாவை சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்ற. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, நான் உன்னை அழைத்த அழைப்பு ரொம்ப பெருசு, நான் உன்னை தெரிந்து கொண்டது ரொம்ப பெருசு, நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அதற்காகவே நான் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனாலதான் உன்னை எதெல்லாம் போட்டு அமுக்கிட்டு இருக்கிறதோ அந்த தூசிய சொல்லுங்க உதறிவிட்டு எழுது. அல்லேலூயா. அந்த தூசி ஒரு உதறு கீழே படுத்திருக்கிறீங்க, நீங்க எந்திரிக்காத வரைக்கும் என்ன போகாது, என்ன போகாது, என்ன போகாது, படுத்து கிடக்குறீங்க. நீங்க எந்திரிச்சு அப்படி சிலுப்புன்னு என்ன ஆயிடும், தூசி, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, விளைவினம், வியாதி, விக்கினம், வேதனை, அல்லேலூயா, குடும்ப பாரம், குடும்ப சுமை எல்லாம் இப்படி எந்திரிச்சு உதறனா திரும்பி பார்க்க ஒண்ணுமே இருக்காது. அதுதான் கர்த்தர் சொல்ற, தூசி உதறிவிடும். அல்லேலூயா. தூசிய உதறிட்டு எழுப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எழுப்ப சொல்லிவிட்டு கர்த்தர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே 52:1 வாசிங்க. எழுப்பு சீயோனே, எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை கையிடுங்கள். இந்த எசபேலை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்க. இந்த எசபேலை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், வல்லமை வேணும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், பவர். பிசாசுகளை ஜெயிக்க என்ன வேணும், வல்லமை வேணும். ஆமென் சொல்லுங்க. சாதாரண கிறிஸ்தவனா நீங்க இருக்க கூடாது. நீங்க எப்படி இருக்கணும், வல்லமை பெற்ற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பியிருந்தார். வல்லமையினால் நிரப்பியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப பாருங்க, இப்ப 2 வல்லமை போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 2 வல்லமை காமிச்சிருக்காங்க.
ஆண்டவர் மேல இருக்கிற வல்லமை, இன்னொன்னு பிசாசுடைய வல்லமை. ரெண்டு வல்லமை எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையில நிரப்பியிருந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும். அப்ப பிசாசுக்கு என்ன இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்கிட்ட வல்லமை இருந்ததுனால தான் ஒரு மனுஷனை கூட சங்கிலியில கட்ட வச்சு தன்னைத்தானே கீறி கொண்டு படித்து அவருக்கு வேலை செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பிசாசு படுக்கையால தான் மனிதர்களை தன்னுடைய வலைக்குள் இழுத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அது நோயா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது மன பிரமையா இருக்கலாம், அது பயமா இருக்கலாம். தன்னுடைய வலைக்குள்ள தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்தை தான் பக்கம் இழுத்து வச்சிருக்கிறான். நிறைய பேர் இந்த வலையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வலைக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் இஷ்டப்படி தான் நடத்தி கொண்டு இருக்கிறான். இந்த கர்த்தர் படுத்த சரீரத்தை அவன் தன் இஷ்டப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். இவனை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், வல்லமையை தவிர்த்துக்கொள். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், போராட்டங்களை ஜெயிக்கணும், அந்தகாரங்களை ஜெயிக்கணும், அசுத்தங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். ஆமென். வல்லமை வேணும். ஒரு ஊழியக்கார அபிஷேகத்தை நம்ப மாட்டார், பரிசுத்த ஆவியை நம்ப மாட்டார். பரிசுத்த ஆவியை நம்ப மாட்டார், ரசிக்கப்பட்டாரு. பரிசுத்த ஆவியை நம்ப மாட்டார், அபிஷேகத்தை நம்ப மாட்டார். இயேசு ஏற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி அபிஷேகம், பரிசுத்த ஆவி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்டார், நல்லா பெய்து வருவார். எப்படிங்க அபிஷேகம் இல்லாம பெய்து வர முடியுமா? இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல, இயேசுங்கிற நாமத்தை சொல்லி பெய் துரத்துறாரு. தேவ பண்ணிட்டு இருக்காரு, ஒரே குஷி தான். இப்ப இவருக்கு வந்து அபிஷேகத்தை பரிசுத்த நம்பவே முடியல. ஊழியக்காரன் சொல்லி பார்த்து கேட்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பேய் துரத்துறதுக்காக போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்துல பிசாசு துரத்தும் போது பிசாசு சொல்லியிருக்குது, இவ்வளவு நாள் நீயே குட்டி 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 பிசாசெல்லாம் துரத்திட்டு இருந்த, என்ன துரத்தணும் அப்படின்னா அபிஷேகம் ஒண்ணு வேணும், பரிசுத்த ஆவியான உங்கள்கிட்ட வேணும். முதல்ல அதை பெற்றுக்கொண்டு வந்து அப்புறம் என்ன துரத்து போ அப்படின்னு. அல்லேலூயா. அந்த பவர் இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நீங்க நினைச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி குட்டி இல்லை. நான் வந்து வேற டைப், பல டைப் இருக்குது. என்னங்க என்ன இருக்குங்க? பல டைப் இருக்கு. நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்க, பல டைப் பல விதமா பார்த்துருப்பீங்க. சில வீடுல சில லேடிஸ் கூட அப்படி தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளாம் தெய்வத்துக்கு வேண்டாச்சு. நீங்க எல்லாம் அப்படி கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. 1 யோவான் 3:8 வாசிங்க. பாருங்க, அப்போ என்ன போட்டிருக்குதுங்க? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதுல ஒரு பெரிய நோக்கம், பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். ஜனங்க மேல என்னென்ன கிரியை பண்ணி வச்சிருக்கிறானோ, ஜனங்களை எதிர கட்டி வச்சிருக்கிறானோ, ஜனங்களை எதிர்க்குள்ளாக சிக்க வச்சிருக்கிறானோ அத்தனை கட்டுகளை அவிழ்க்கணும். ஜனங்களை விடுதலை ஆக்கணும், ஜனங்களை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தணும், பாராளத்தை திவாலாக்கணும், பரலோகத்தை கவுசுக்குள்ளாக்கணும். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு ஆத்துமாக்களை பலிக்கணும், தேசங்களை காப்பாற்றணும், தான் உண்டாக்கின தன்னுடைய சாயலை படைத்த ஜனங்களை தன்னுடைய இடத்துக்கே கொண்டு போகணும். அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வல்லமை வேணும். அவரை தொட்டா பவரு, அவர் விட்டா பூவு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கண்கள் மூடி விஷயம். எங்களோடு கூட நீர் பேசுகிறப்பா, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குவோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்ய முடிப்பேன். எந்த எசபேலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எலியாவை எழுந்து
மோசையை பார்த்து நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு தேவன் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று பாருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னேன். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னேன். அப்படியா எங்களையும் நீ மாற்றிக்கொண்டு இருக்கிறதற்காக